வாங்க இன்றைக்கி ஒரு தேங்காய் பூரி பார்த்துடலாம். அதுக்கு இடியப்பம் மாவு இதால் ஒரு கப்பு, அரை கப்பு கொஞ்சம் லேசாக கொரப்பாக உள்ள அடை மாவு, ஆக மொத்தம் இது 1½ கப்பு. ரெண்டையும் நல்லா கலந்து வச்சுருக்கிறேம்மா. அதுக்கு அரை மூடி தேங்காய், தோலெலாம் கொட்டாங்குச்செல்லாம் சீவிட்டு அரை மூடி தேங்காய் வச்சுருக்கிறேன். இந்த அரை மூடி தேங்காவில் இந்த பாதி வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், இதை அப்படியே தண்ணி ஊற்றாமல் கரண்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த பூரி ரொம்ப சூப்பராக இருக்குமா. கடாய் அடுப்பில் வச்சு இந்த கப்பால் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 1½ கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சூடு வரட்டும். அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், அதுக்கு தேவையான அளவு, அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி நல்லா சூடு வரட்டும். அதுக்கடையில் இந்த தேங்காவை இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நல்லா சூடு வந்துருச்சு. இதில் தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ மாவில் போட்டு கிளறினாக்கா கட்டி முட்டியாக போயிடும், கட்டி தட்டிடும். அதனால் தண்ணியிலே தேங்காவை போட்டுக்கலாம். அந்த மாவை இதில் சேர்த்து நல்லா கிண்டியாச்சு. பாருங்கள், 3 கப்பு தண்ணி வச்சுருந்தேன் 1½ கப்பு மாவுக்கு. அது நல்லா கிளறி எடுத்தாச்சு. இதில் ஒரு அரை கரண்டி நெய் சேர்த்துருக்கேன், மாவு ஒட்டாமல் நல்லா வரன்ட்டு. இது அப்படியே ஆறட்டும். இப்போது மாவு நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வேணுன்னா கொஞ்சம் ஆப்ப சோடாப்பு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பூரி நல்லா பொசன்னு உப்பி வரும். கொஞ்சமாக போட்டால் போதும். அப்படி கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மாவு, அதில் கொஞ்சம் மாவு தொட்டுக்குங்க கைக்கு. எண்ணெயெல்லாம் தொடாதுங்க, ரொம்ப வலுவலுன்னு போயிடும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் இடியப்ப மாவை தொட்டுக்குங்க. சரிங்களா? இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுமா. ஒரு பாலிதீன் கவரில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டை ஒட்டி வச்சுருக்கேன். இதை எடுத்து வச்சுல அப்படியே தட்டிட்டு இப்படி மூடிடலாம். மூடிட்டு அப்படியே லேசாக அப்படியே ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ரொம்ப மொத்தமும் இல்லாமல் அப்படியே ஒட்டிடலாங்க. சரிங்களா? இப்போ தட்டினதை இந்த ஒரு மூடியால் இப்படி எடுத்துடலாம். ஓரத்தில் உள்ள மாவெல்லாம் ஒரே அளவாக ஒரே ஷேப்பாக இருக்கும். நீங்கள் பெருசு வேணாக்கா பெருசு வச்சுக்கோங்க, சின்னதாக வேணுனாக்கா சின்னதாக வச்சுக்கோங்க. ஒரே அளவில் அப்படியே செஞ்சு வச்சிடலாம். ஒரு 4-5 செஞ்சுட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்கலாம். ரொம்ப ஈஸி செய்கிறது, செலவும் ரொம்ப கம்மி, ரொம்ப ஆரோக்கியமானது. அரிசி மாவில் செய்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களாம் செஞ்சு சாப்பிடுங்க. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கம்மா. லைக் போடுங்க. வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் போடுங்க. சரிங்களா? என்ன அழகாக வந்துருக்கு பாருங்க. இது போல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்றேன். எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா உப்பலான பூரி ரெடி. ஒன்று கொஞ்சம் லெஸ்ஸாக வெந்த உடனே அப்புறம் இன்னொன்று போடுங்க, இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும்.
நல்லா எலும்பி வந்து பார்த்தங்களா. சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 போடுறேன். வேகட்டும். பாருங்கள், இது போல் எல்லாத்தையும் சுற்றி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா பொரிஞ்சு நல்லா வருது பாருங்கள். இதுக்கு ஒரு கார சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். தேங்காய் அரிசி மாவு வச்சு அருமையான அரிசி மாவு பூரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க. இது ஒரு கார சட்னி, தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் குருமா அது இது எல்லாம் சாப்பிட்லாம். கார சட்னி வச்சேன், காரஞ்சாரமான தொட்டு சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுண்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. பாருங்கள் பாருங்களா, அப்படியே உள்ளார்க்க கிறிஸ்பியாக மொறு மொறுண்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.